Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு பெண் கல்லூரியில் படிக்கும் பொழுது தன்னுடன் படிக்கும் சக மாணவனை உயிருக்குயிராய் காதலிக்கிறாள். அவனை கட்டாயப்படுத்துகிறாள். ஆனால் அவனுடைய சூழ்நிலையும் இவளை திருமணம் செய்து கொள்ள முடியாத சூழ்நிலையாக மாறுகிறது. அந்த காலகட்டத்தில் இவளுக்கும் வேறு ஒருவனுடன் திருமணமாகி அதன் பிறகு நடந்த சில துயரச் சம்பவங்களால் அவள் தன் உயிரை மாய்த்து கொள்கிறாள். அதன் பிறகு அவளுடைய இறப்பு செய்தி கேட்டு இந்த நண்பர்கள் மற்றும் அந்த பையன் உள்பட அனைவரும் அந்த கிராமத்திற்கு சென்று வந்த பிறகு நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது கதை இல்லைங்க, உண்மையில் 2016 காலகட்டத்தில் நடந்த உண்மையான மனதை பாதிக்கக்கூடிய காதல் தோல்வியான இந்த உண்மை சம்பவத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாய மர்மங்கள். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தால் அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அமானுஷ்ய அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். இந்த சம்பவத்தை நமக்கு யார் அனுப்புனதுன்னு பார்த்தா, இந்த சம்பவத்துல இந்த பெண் இந்த அருணுங்கிற இந்த பையனை தாங்க காதலிச்சு கடைசியில் இவனை திருமணம் செய்து கொள்ள முடியாமல் அதன் பிறகு நடந்த அந்த அமானுஷ்யத்தை தாங்க இந்த அருண் தாங்க நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த சம்பவம் 2016 காலகட்டத்தில் நடந்ததுங்க. புதுச்சேரி பக்கத்துல அந்த அழகிய அருமையான கடற்கரை ஓரத்துல அந்த அமைதியான அந்த நகரத்துல இந்த அருண் 2013 காலகட்டத்துல அந்த புதுச்சேரி அந்த கல்லூரியில சேர்ந்திருக்காரு. இந்த அருணுக்கு சொந்த ஊர் திருச்சிக்கு பக்கத்துல பெரம்பலூர் பக்கத்துல ஒரு சிறிய கிராமம். பல கனவுகளுடன் அந்த புதுச்சேரியில காலடி வச்சு அந்த கல்லூரிக்குள்ள போறாரு. அந்த கல்லூரியில 1ஆம் ஆண்டு படிக்கிறதுக்காண்டி போறாரு. பசுமையான அந்த கல்லூரி வளாகம். இவர் முதல் நாள் போன உடனே இவருக்கு நிறைய ஆண் நண்பர்களும் பெண் தோழிகளும் கிடைக்கிறாங்க. அப்படி அவருக்கு அமைந்த ஒரு பெண் தோழி தாங்க இந்த நந்தினி. இந்த நந்தினியோட சொந்த ஊரு புதுச்சேரியிலிருந்து சென்னை போற அந்த பைபாஸ்ல மரக்காணம் பக்கத்துல சிறிய கடற்கரை கிராமங்க. அதாவது இவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல இருப்பாங்களாங்க. 6 பேர் ஆண்களும் 4 பெண்களும். அதுல இந்த நந்தினியும் மற்றும் இவருடைய பெயர் அருண். இவங்க 2 பேரோட பெயர் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். இவங்க மட்டும்தான் இந்த சம்பவத்துல முழுசா நம்ம கதை வரைக்கும் வருவாங்க. அதனால மற்றவங்களோட பேரு நமக்கு தேவையில்லை. இந்த அருணுங்கிற அந்த பையன் எந்த ஒரு கெட்ட தீய பழக்கங்களும் எதுவுமே இல்லாம இருந்ததால அவனுக்கு அந்த கல்லூரியில நிறைய பெண் தோழிகளும் ஆண் நண்பர்களும் கிடைச்சிருக்காங்க. அந்த ஒரு நல்ல பழக்கத்தால பெண்கள் மத்தியில இவன் மேல நல்ல அபிப்பிராயம் இருந்தது. இந்த அருணோட குடும்பத்தை பத்தி பார்த்தோம்னா அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, தம்பி, தங்கை அப்படின்னு சிறிய நடுத்தர குடும்பம் தாங்க. முதலாளா இவன் தாங்க பட்டப்படிப்பு படிக்க இந்த கல்லூரிக்கு வந்திருக்கான். மிகவும் பொறுப்போட இந்த படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்க அந்த பையன். இப்ப நந்தினியை பத்தி பார்த்தோம்னா, நந்தினி இந்த மரக்காணம் பக்கத்துல சிறிய அழகிய கடற்கரை கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இவளும் ஒரே பெண். தாயும் அவளுடைய அம்மாவும் மட்டும்தான். ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி தாங்க. அவங்களும் கோயிலுக்கெல்லாம் பூஜை வைக்கக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க. அதனால் மாற்று சமூகத்துல பெண் எடுப்பதோ கொடுப்பதோ இவங்க சமுதாயத்துல நடைமுறை கிடையாது. இந்த காலகட்டத்திலையும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவளுக்கு இந்த அருண் மேல காதல் வர ஆரம்பிக்குதுங்க. அவளுக்கு அவன் மேல் காதல் வந்த அந்த நாள் முதல் தாங்க அவள் மிகவும் சந்தோஷமாக இருந்த அந்த காலகட்டம். ஏனென்றால் அந்த கிராமத்தில் தாய் இவள் மட்டுமே அந்த கிராமத்தில் வாழ்ந்து வர்றாங்க. அப்பா இல்லாத அந்த காரணத்தினால் எந்த ஒரு சொந்தக்காரங்களும் சொந்த பந்தங்களும் இவங்களை ஏறெடுத்து பார்க்கறதில்ல. ஆனா அதே நேரத்துல வேற்று சமூகத்தை சேர்ந்தவனை திருமணம் செய்துக்கலாம்னு இந்த பெண் ஒரு முடிவு எடுத்தா உடனே எங்கிருந்து தான் வருவாங்கன்னு தெரியாது. சொந்தக்காரங்க அப்படி வருவாங்க. ஆனா இவங்க கஷ்ட காலத்துல ஒருத்தனும் அந்த காலகட்டத்தில் வந்ததே கிடையாது. இப்படி இவங்க வாழ்க்கை சந்தோஷமா போய்கிட்டு இருந்த அந்த நேரத்துல, அதாவது இவர்கள் 2ஆம் ஆண்டு அந்த கல்லூரியில காலடி எடுத்து வைக்கிறாங்க. இவங்க 10 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸுங்க, எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க. இந்த அருண் அங்கேயே ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நந்தினி தனது சொந்த ஊருக்கு போய் வருவா. மற்றபடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க. இவர்கள் அனைவருமே அதே ஊரை சேர்ந்தவர்கள் கிடையாதுங்க. வெவ்வேறு மாவட்டம், வெவ்வேறு ஊரை சேர்ந்தவங்க இந்த கல்லூரியில் படிப்பதற்காக ஒன்றா இணைஞ்சு இந்த காலத்தை சந்தோஷமா கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த 2014வது காலகட்டம் 2ஆம் ஆண்டு காலடி எடுத்து வச்ச அந்த காலகட்டத்தில் இந்த நந்தினி அருண் மேல இருக்கிற அந்த காதலை வெளிப்படுத்துறா. அது ஒரு அழகிய மாலை பொழுதுங்க. சூரியன் மங்களா கீழே இறங்கிட்டு இருந்த அந்த நேரத்துல எங்கிருந்தோ வந்த அந்த கடற்கரை தென்றல் காத்து இவங்க முகத்துல அப்படி சில்லன மோதி விட்டு போன அந்த நேரத்துல இவர்கள் கல்லூரி வகுப்புல அந்த பெல் அடிக்குது. இவங்க அனைவரும் வெளியில வர்றாங்க. வெளியில வந்தவங்க இந்த 10 பேரும் அப்படியே ஒன்றிணையும் பொழுது இந்த நந்தினி அந்த அருணை பார்த்து, உனக்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன் நம்ம 10 பேருக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவுமே கிடையாது, நீ எனக்கிட்ட எல்லோருக்கும் முன்னாடியே நீ எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லலாமே அப்படின்னு சொன்ன உடனே அந்த நந்தினியும் கீழே தலையை குனிந்தபடியே, நான் சொல்றதை கேளு அப்படின்னு முதல் முறையா வெக்கப்படுற மாதிரி வெக்கப்பட்டு அவளுடைய மனசு முழுக்க கடிகார முள்ளு மாதிரி திக்கு திக்கு திக்குன்னு அடிக்குதுங்க. அப்படி ஒரு காதல் வயப்பட்டு அவன் மேல முழுமையா காதலோட இருந்ததால அவனை தனியா கூப்பிட்டு போய் இவளோட காதலை அப்படியே சொல்றா. அருண், உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. பார்க்கறதுக்கு அழகானவன், பழகிறதுக்கு இனிமையானவன், எனக்கு நீ பாதுகாப்பானவன், அதனால உன்னை காதலிக்கிறேன், உன்னையே கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லும்பொழுது அந்த அருணுக்கும் அவள் மேல் காதல் இருந்தாலும் அதை அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அதை அந்த இடத்திலே முழுவதுமாக சொல்றான். அந்த இடத்திலே நந்தினி முழுவதும் உடைந்து போகிறா. ஏன் பார்த்தோம்னா இந்த அருணுக்கும் நந்தினியை பார்த்த அந்த காலகட்டத்திலிருந்தே அவள் மீது ஒரு ஈர்ப்புங்க. அழகானவள், அன்பானவள், பணிவானவள், அவளை பார்க்காத நாள் இவன் மனம் ஏங்கும். அப்படி அவனுக்கும் அவள் மேல் காதல் இருந்தது. ஆனால் இவனுடைய குடும்ப சூழ்நிலை, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, தனக்கு அப்புறம் ஒரு தம்பி, தங்கை, அனைவரையும் இவன் தாங்க கரை சேர்க்கணும். இப்ப கல்லூரி படிப்பை முடிச்சு அதற்கப்புறம் ஒரு 5 வருட காலங்களாவது அவன் வேலை பார்த்தா தான் அவன் குடும்பத்தை கொஞ்சம் மேலோங்கி கொண்டு வர முடியும். அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல தன்னோட மனசை கல்லாக்கிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட, இது நமக்கு சரியா வராது நந்தினி, நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கனத்த இதயத்தோடு அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்கிட்ட போறான். இவர்கள் 2 பேரோட முகமும் வாட்டமா இருக்கிறத பார்த்த அந்த நண்பர்கள், ஆனா அந்த நண்பர்களுக்கும் தெரியுங்க, ஏன்னா ஒரு வருடமா பழகிருக்காங்க. தன்னோட நண்பர்களும் தோழிகளும் எப்படியெல்லாம் பேசிக்குவாங்க, எப்படியெல்லாம் மனநிலையில இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கும் தெரியும். அதனால இவர்கள் கண்டும் காணாம போகும்பொழுது இந்த நந்தினி அந்த 8 பேர்கிட்டையும் ஓப்பனா சொல்லிடுறா, இவனை தான் நான் திருமணம் செய்து கொள்வேன், எப்படியாவது அவனை சம்மதிக்க வைங்க அப்படின்னு. அடுத்தபடியே தன்னோட சொந்த கிராமத்திற்கு பஸ்ல ஏறி போறா. இந்த அருணை அனைத்து நண்பர்களும் இவ்வளவு சொல்லி பார்க்கறாங்க. ஆனா இந்த அருணோட செயலையும் ஒரு நியாயம் இருப்பதால இவர்கள் மேற்கொண்டு எதுவும் பேசாம மறுநாள் காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நந்தினி அந்த அருண் அனைவரையும் கூப்பிட்டு இவர்கள் சொல்லிடுறாங்க, அவங்க வேலையை பார்க்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம், காலம் எப்படி முடிவு செய்தோ அப்படி மாறிக்கலாம், அதனால் நம்ம 10 பேருக்கு இடையில வேற ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பேசி முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு 3வது ஆண்டு காலமும் முடியும் பொழுதும் மறுபடியும் அந்த நந்தினி இவனிடம் மன்றாடி கேட்கும் பொழுது இந்த அருணும் கனத்த இதயத்தோடு அப்போ ஒரு முடிவை சொல்றான். அதாவது, எனக்காக 6 வருடம் 7 வருட காலங்கள் நீ எனக்காக காத்திருக்க முடியுமா? அப்படி காத்திருந்தா உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். இப்போதைக்கு என்னால முடியாது, என்னை மன்னிச்சிடு நந்தினி அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த நந்தினியும், என்னால அவ்வளவு தூரம் காத்திருக்க முடியாது, எப்ப நான் கல்லூரியை முடிப்பேன் எனக்கு திருமணம் செய்து வைக்கலாம்னு வீட்டுல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்காக நான் உனக்கிட்ட கேட்கிறேன்னா, நீ ஒரு முடிவு சொன்னீங்கன்னா இப்பொழுதே உன் கூட நான் வந்துடுவேன். ஏன்னா எங்க சமூகத்துல வேற யாருக்கும் அவங்க திருமணம் செய்து வைக்கவே மாட்டாங்க, அதனால நான் உன் கூட வந்துடலாம்னு முடிவு பண்ணித்தான் இப்ப நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அருணும், அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை நந்தினி, என்னோட சூழ்நிலையும் நீ புரிஞ்சு கொள்ளு, எனக்கு ஒரு தம்பி, தங்கை, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, நிறைய கடமைகள் இருக்குது. 5 வருட காலங்கள் உன்னையும் கொண்டு போய் அங்கே வச்சு எனக்கும் அவ பெயரு, இப்பொழுது எனக்கு காதல் தேவைப்படாது, என்னோட வாழ்க்கையை நான் பார்க்கணும், உன்னால வெயிட் பண்ண முடிஞ்சுன்னா நீ வெயிட் பண்ணு, இல்லையா அவனையே திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் அந்த இடத்தை விட்டு பிரிகிறாங்க. இப்படியே 1 வருஷ காலங்கள் போதுங்க. 1 வருட காலங்கள் கழித்து இவர்கள் நண்பர்கள் அனைவர்கிட்டையுமே இவன் பேசிக்கிட்டே தான் இருக்கான். இந்த நந்தினியை தவிர அனைத்து நண்பர்கள்ட்டையும் இவன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நந்தினியும் அதற்கப்புறம் இவனுக்கு கால் பண்ணவே இல்லை, இவனும் நந்தினிக்கு கால் பண்ணவே இல்லை. இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அனைவர்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்குவான். அப்படித்தாங்க இவனுக்கு தகவல் வருது. அதாவது இந்த நந்தினிக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே திருமணம் நடந்து விட்டதாகவும், அதே நேரத்தில் தன்னோட தோழிகள் நண்பர்களுக்கு அவள் திருமண பத்திரிக்கை அனுப்பலுங்க, ஏன்னா அந்த திருமணத்தில் அவளுக்கு விருப்பம் இல்லாததால யாருக்குமே சொல்லாம திருமணம் செஞ்சுக்கிட்டதாகவும் இவர்கள் நண்பர்கள் மூலமா இவனுக்கு தகவல் வருது.
இவனும் கதறி துடித்து மனம் உடைஞ்சு போறான். 2 நாள்ல சரியாகிறான். பழையபடி தன்னோட வாழ்க்கையை பார்க்கணுமே அப்படின்னு அந்த வாழ்க்கை ஓட்டத்துல ஓட ஆரம்பிக்கிறான். மறுபடியும் 1 வருட காலங்கள் முடியுதுங்க. இந்த நண்பர்கள் அனைவருமே போன்ல பேசிக்கிறது மட்டும்தாங்க. இந்த பெண் தோழிகள் 3 பேரும் இன்னும் திருமணம் செய்யாம இருக்காங்க. இந்த ஆண்கள் மற்றும் 6 பேர் இருக்காங்க. மொத்தம் 9 பேர் இவர்கள் நண்பர்கள் குரூப் இருக்காங்க. இப்ப அந்த நந்தினிக்கு மட்டும்தான் திருமணம் ஆயிருக்கு. இந்த பெண் தோழிகள் மட்டும் அவள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஆண் நண்பர்கள் அவர்கள்ட்ட பேசுறத, அதாவது இந்த நந்தினி கிட்ட பேசுறத இந்த ஆண் நண்பர்கள் அனைத்து பேருமே குறைச்சிக்கிட்டான்னு சொல்ல முடியாது, நிறுத்திக்கிட்டாங்க திருமணம் நடந்ததற்கு அப்புறம். அதன் பிறகு அந்த பெண் தோழிகள் மூலமாக ஒரு அதிர்ச்சி செய்தி ஒன்று வருதுங்க. அது என்னன்னா, அந்த நந்தினி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக இவன் காதுக்கு வருது. இந்த அருண் துடித்து கதறி அழுகிறாங்க. இவன் அந்த காலகட்டத்தில் சென்னையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் கதறி அழுகிறான். தன்னோட நண்பர்கள்ட்ட எல்லாம் போன் பண்ணி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, எங்களுக்கும் தெரியல, உடனே கிளம்புறோம், நீனு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் அனைவருமே பாண்டிச்சேரிக்கு கிளம்பி வர ஆயத்தமாகறாங்க. சில பேருக்கு வேலையின் நிமித்தமாக லேட் ஆகுது. சில பேர் பெங்களூர்ல இருக்காங்க, திருச்சியில இருக்காங்க, மதுரையில இருக்காங்க. இந்த பெண்கள் 3 பேர் உள்பட இவர்கள் அனைவரும் புதுச்சேரிக்கு வந்து சேரும் பொழுது இரவு 8 மணி ஆகுதுங்க. இவர்கள் அனைவருமே புதுச்சேரியிலிருந்து பஸ் ஏறி அந்த கிராமத்துக்கு போய் சேர்றாங்க. கடற்கரை கிராமம், இரவு நேரம் கடற்கரை கிராமம், பனமரத்து காடுகள், மணல் நிறைந்த அந்த பகுதி, சிறிய கிராமம், அமைதியான காத்து, அழகான காட்சிகளோட அந்த வீடு மட்டும் அலங்கோலமா அப்படி ஒரு காட்சி அடிக்குது. அந்த வீட்டுக்குள்ள போகும்பொழுது இந்த இறுதிச் சடங்கெல்லாம் முடிஞ்சு அந்த வீடு நிசப்தமா 4-5 பேர் 10 பேருக்குள்ளதான் இருப்பாங்க. அந்த நந்தினியோட அம்மா மட்டும் அவளுடைய போட்டோவுக்கு ஒரு மாலையோட அவள் அருகில் உட்கார்ந்து அழுதபடியே உட்கார்ந்துருக்காங்க. இந்த 9 பேரும் கத்திக்கொண்டே அவர்கள் வீட்டுல போயிட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் அழுகுறாங்க. அவங்க அம்மாவும் தெரிஞ்சுக்கிறாங்க நந்தினியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் கத்தி கதறி 9 மணி ஆகுது. 9 மணிக்கு மேல அந்த கனத்த இதயத்தோட அவங்க அம்மா கிட்ட கேட்கறாங்க, என்னமாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பதாங்க நந்தினியோட அம்மா அழுதுகிட்டே இவங்க அனைவர்கிட்டையும் சொல்றாங்க, என்னோட சமூகத்து பையனை தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒத்த கால நின்னேன். நான் ஒத்த கால நின்னதுக்காக அவன் தலையில என் பொண்ணை கட்டி வச்சேன். அந்த படுவாவி பைய ஒரே குடிகாரனா சந்தேக பேர் வழியா என் பொண்ணை போட்டு கொடுமைப்படுத்திருக்கான். இவளும் வெளியில சொல்லவே இல்லை ஆத்தா. அப்படி சொல்லியிருந்தா கூட நான் ஏதாவது பண்ணியிருப்பேன். 1 வருஷமா சொல்லாம இருந்து கடைசியில இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டா. இவன் முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேர அருண் கையை பிடிச்சிட்டு அவங்க அம்மா கத்தி கத்தி கதறி அழுகுறாங்க. தம்பி, என்னை மன்னிச்சிடியா, என் பொண்ணு உன்னோட போட்டோவை வச்சு இவனை நான் கல்யாணம் பண்ணிக்கவானு என்கிட்ட வந்து கேட்டாயா, என்னால என் சமூகத்தை மீற முடியல ஐயா அப்படின்னு கதறி அழுகுறாங்க. நான் தான் என் பொண்ணை கட்டாயப்படுத்தி அவன் தலையில கட்டி வச்சேன். இப்ப என் பொண்ணே போயிட்டா. எப்படியாவது ஒரு 4-5 வருஷமாவது வெயிட் பண்ணி உன்கிட்ட கொடுத்துருக்கலாம்யா. என் பொண்ணு தங்க மாதிரி இருந்திருப்பா. எவ்வளவோ ட்ரை பண்ணா என் பொண்ணு. நான் தான் வேண்டா வெறுப்பா இதெல்லாம் தெரியாம தலையில கட்டி வச்சுட்டேன் அப்படின்னு கதறி ஓன்னு அழுகும் பொழுது அந்த அருணும் வாய் விட்டு கதறி அழுது. அவனுக்கும் ஒரு குற்ற உணர்ச்சிங்க. தானும் அவளை விரும்பி இருக்கேன், ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ண சொன்னேன், அது தன்னோட தப்பு தான். எப்படியாவது இவளை சரி பண்ணி தன்னோட கூட்டிட்டு போயிருக்கலாமேனு தன் வாயாலே வெளியிலேயே சொல்ல ஆரம்பிச்சு அழுக ஆரம்பிக்கிறான். அப்படி அழுகும் பொழுது நண்பர்கள் அனைவரும் அவனை சமாதானப்படுத்துறாங்க. உடனே இவனும் வீட்டுக்கு பின்புறமா வந்து சமாதானமாகி முகத்தெல்லாம் துடைக்கிறான். அந்த இரவு நேரம் எங்கிருந்தோ வந்த அந்த கடற்கரை காத்து அப்படியே அவன் முகத்துல அந்த இடத்துல ஜில்லுன்னு ஒரு காத்தடிக்குதுங்க. அந்த இடம் ஏற்கனவே இருந்தது போல் இல்லாம அப்படியே அமைதியா ஜில்னஸா அப்படியே ஜில்லுன்னு ஆகுது. அப்பொழுது அவன் பின்னால் இருந்து அவன் காது மடல் ஓரத்தில் அருணு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குது. இந்த அருணும் உடனே திகைச்சு போய் மனமெல்லாம் மலர்ந்து, இது எங்கேயோ கேட்ட குரல் அல்ல, இது என்னவளோட குரல் அல்ல அப்படின்னு திடுக்கிட்டு வேகமா திரும்பி பார்க்கறான். அந்த இடத்துல யாருமே கிடையாது. இவனுக்கும் இது நந்தினியோட குரல் தான் என்னோட காதுக்கு தான் கேட்குதா, இல்ல அவ உண்மையிலே வந்து என்ன கூப்பிட்டாலானா அந்த இடத்துல திகைச்சு போய் நிற்கும் பொழுது அவரோட நண்பர்களும் மறுபடியும் வந்து இவனை சமாதானம் பண்ணி மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஆனா அந்த இடத்துல அவ தேடி வந்திருக்கா, அவ தேடி வரலங்க. அவளை இவன் தேடி வந்ததுனால அவனும் இவளை மனப்பூர்வமா நேசிச்சது இவளுக்கு தெரிஞ்சதால இவனும் வாயை விட்டு உன் கூடவே சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம், உன்னை கூட்டிட்டு போயிருக்கலாம்னு வாயை விட்டு அழுததால அப்ப அவளோட ஆன்மா அவன் பின்னால் வந்து அவன் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கு. இது தெரிஞ்சுதான் அவன் திகைச்சு போய் அந்த இடத்துல நின்று இருக்கான். சரின்னு அவங்க அம்மாவுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இவர்கள் அனைவரும் ஒரு 10 மணி இருக்குங்க. 10 மணிக்கு அந்த கிராமத்திலிருந்து பேருந்து நிலையத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கடற்கரை கிராமம், மணல் நிறைந்த அந்த பகுதி. அப்பொழுதும் அந்த கடற்கரை காத்து அப்படியே சலசலன்னு வீச கடைசியில தாங்க இந்த அருண் போறான். முன்னாடி அந்த பொண்ணுங்களும் அந்த ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே நடந்து போகும் பொழுது இந்த அருணும் கடைசியா தானே நடந்து போறான். அவனுக்கும் கடற்கரை காத்தும் அந்த சத்தங்களும் அவன் காதுல விழுந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைய ஆரம்பிக்குதுங்க. பின்னால யாரோ நடந்து வர அந்த சத்தம் மட்டும் அவன் காதுல துல்லியமா கேட்க ஆரம்பிக்குது. அதையும் உற்று நோக்கி அப்படியே அந்த சத்தத்தை உற்று நோக்கி கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்பொழுது அவன் பின்னால் இருந்து இவளுடைய காதலி தாங்க அருண். அருண்
நானும் வரேன்டா, என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் இவனும் திடுக்கிட்டு அங்கு திரும்பும் பொழுது அப்படியே இந்த அருணுக்கு அங்கு அவளுடைய காதலி நந்தினி திருமணம் ஆனதற்கு அப்புறம் அவள் இறந்து போன அந்த கோலத்திலே காட்சி அளிக்கிறா. இந்த அருணும் சற்றும் பயப்படாம பதபதவிக்காம அப்படியே நந்தினி அப்படின்னு அந்த இடத்திலே அலறி கத்தி அப்படியே மண்ணில் விழுகிறான். உடனே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் அவனை தூக்கி ஆசுவாசப்படுத்தி என்னடா அருணு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவனை எழுப்பி கேட்கும் பொழுது உடனே அந்த பொண்ணுங்களும் அவளோட நினைப்பாவே இருக்கான், இவனுக்கு சரியாகிறது கொஞ்சம் நாளாகும், வாங்க நம்ம கூட்டிட்டு போகலாம், பஸ்ல ஏற்றி கூட்டிட்டு போறாங்க. அவங்களுக்கு தெரியாதுங்க அருணோட உடம்புல நந்தினி வந்துட்டா. அருணும் அதை விருப்பப்பட்டு தான் ஏத்துக்கிட்டானா இல்ல வலுக்கட்டாயமா நந்தினி அவளோட உடம்புக்குள்ள போனாலான்னு மேலும் வர்ற கதையில தாங்க தெரியும். அருணுக்கும் அந்த சம்பவம் எல்லாம் முடிந்த உடனே இவன் நேரடியா சென்னைக்கு வேலைக்கு வர்றான். இவன் சென்னைக்கு வேலைக்கு வந்ததற்கு அப்புறம் இந்த நண்பர்கள் அனைவருமே இந்த அருணுகிட்ட போன் பண்ணி நலம் விசாரிக்கிறாங்க. இவன் சுத்தமா கவலையே இல்லாத மாதிரி ரொம்ப சந்தோஷமா அவங்க அனைவர்கிட்டயுமே பேசுறான். இதுல அந்த நண்பர்கள் அனைவருக்கும் கொஞ்சம் திருப்தி சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அருண் கூட தான் நந்தினி வந்துட்டாளுங்க. இதற்கப்புறம் தாங்க அருணுக்கு அவனோட வாழ்க்கையில நிறைய அமானுஷ்ய சம்பவங்களும் அமானுஷ்ய புயல்களும் வீச ஆரம்பிக்குது. அதாவது இவன் சென்னையில ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறான். வேலை பார்த்துட்டு 4 நண்பர்கள் ஒன்னா ஒரே வீட்டுல தங்கியிருக்காங்க. பெரிய வீடு தாங்க, 3 பெட்ரூம் உள்ள அந்த வீட்டுல 4 நண்பர்கள் தங்கியிருக்காங்க. 2 பேர் ஆளுக்கு ஒரு ரூம்ல தங்கியிருப்பாங்க. இவனும் இவனுடைய நண்பரும் ஒரு ரூம்ல தனியா தங்கியிருப்பாங்க. அந்த பெட்ல இவங்க 2 பேரும் படுக்கிறது வழக்கம். நல்ல நண்பர்கள் 4 பேருக்கும் வேறு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. இவர்கள் வேலை முடிச்சா வந்தா ஜாலியா அரட்டையா பேசிக்கிட்டு இருந்துட்டு தூங்குவது வழக்கம். இந்த அருண் அந்த காலகட்டம், அதாவது இந்த நந்தினி இறந்ததுக்கு அப்புறம் போய் வந்த அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கை டோட்டலா அவர்களுக்கு வித்தியாசமா இருக்குது. இவர்கள் 3 பேர்த்தையும் அவன் பேசுறதே கிடையாதுங்க. எப்பொழுதும் தனிமையில இருப்பதும் அவன் சந்தோஷமா தான் இருக்கான். ஆனா இவர்களை வேற யாரோ மாதிரி பார்த்து ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த ரூம்ல தங்கியிருக்க அந்த 3 நண்பர்களும் காலேஜ் நண்பர்கள் கிடையாதுங்க. இந்த ஐடி கம்பெனியில வேலை பார்க்கும்போது அந்த கம்பெனியில பழக்கமான அவர்கள் தாங்க இந்த 4 பேரும் இங்க தங்கியிருக்காங்க. அதனால இவனோட காலேஜ் வாழ்க்கையும் இவனோட காதல் வாழ்க்கையும் இவங்களுக்கு தெரியாது. அதனால இவனோட உடம்புல, அதாவது இவன் மாற்றம் அடைஞ்சது மட்டும் தெரியுது. 3 நாளா வந்த 3 நாளா இவர்கள் யார்ட்டையுமே அவன் பேசுறதே கிடையாதுங்க. குறைச்சிக்கிட்டான். தன்னோட நண்பன் தான் பக்கத்துல வந்து படுத்தாலும் இவன் கீழே இறங்கி பெட்டை விட்டு கீழே இறங்கி படுக்கிறத வழக்கமா வச்சுக்கிட்டான். இதை கவனிச்ச அவன் நண்பன் இவனுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு இவன் இன்னொரு ரூம்ல போய் படுக்க ஆரம்பிக்கிறான். இந்த அருண் மட்டும் அந்த ரூம்ல மறுபடியும் படுக்க ஆரம்பிக்கிறான். இப்படி அந்த ரூம்ல நிறைய அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருக்குங்க. அந்த அருணுக்கு அதற்கப்புறம் அவர்கள் அனைவருமே சொன்னதுக்கு அப்புறம் இந்த அருண் அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் நடந்துச்சா அப்படின்னு அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிருக்காரு. அது எப்படின்னா அந்த ரூம்ல இவன் யார் கூடவோ உட்கார்ந்து தனியா பேசிக்கிட்டு இருக்கத இவர்கள் ரூம்ல இருக்கவங்க நோட் பண்ணிருக்காங்க. அப்படி ஒருவர் வந்து அந்த ரூம்ல எட்டி பார்க்கும் பொழுது இவன் ஒரு பெண் கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கத இவன் காதுல கேட்கறாங்க. அவனுக்கு ஒரு பெண் குரல் கேட்குது. அவள்கிட்ட இவன் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறது கேட்குது. எட்டி பார்க்கும் பொழுது இவன் மட்டும்தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். நிறைய கதையில நிறைய சம்பவத்துல சொல்றது மாதிரியே இவன் மட்டும் தனியாவே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கான். இதுல அதிர்ச்சி அடைஞ்ச அவன் இந்த அருணோட வீட்டுக்கு தகவல் சொல்லிடுறாங்க. இதுல அந்த ஃப்ரெண்ட்ஸும் நிறைய டைம் நிறைய உருவத்தை பார்த்ததா இவன்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த அருண் அதை நமக்கிட்ட முழுசா விவரிக்கல. ஏன்னா அந்த பெண்ணை இவன் இன்னமும் கடவுளா தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். முழுசா கதைக்குள்ள வாங்க, உங்களுக்கே தெரியும். இந்த அருண் ஃப்ரெண்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு தகவல் சொன்னதுக்கு அப்புறம் அவன் தம்பி நேர வந்து தன்னோட அண்ணனை கிராமத்துக்கு கூட்டிட்டு போறான். 1 மாத காலங்கள் விடுப்பு போட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்கு போய் நிறைய கோயில் குளம் அப்படின்னு பாக்குறாங்க. அவர்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல. அவன் எப்பொழுதும் எப்படி இருப்பானோ அப்படித்தான் அங்கும் இருக்கிறான், சந்தோஷமா இருக்கான். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்படி இவன் சந்தோஷமா இருக்கும் பொழுதே இவனுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைக்கலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல தாங்க அவங்க வீட்டுல ஒரு பூகம்பம் வெடிக்குது. இந்த அருணுக்கு தூரத்து உறவுக்கார பெண்ணை ஒண்ணு பேசி முடிச்சிருக்காங்க. அதாவது இந்த நந்தினி இறப்பதற்கு முன்னால் இவன் அந்த இறப்புக்கு போறதுக்கு முன்னாலே அந்த பொண்ணோட போட்டோவை இவனுக்கு அனுப்பி அந்த பெண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுனால இவங்க பேசி முடிச்சுட்டாங்க. இப்ப அந்த திருமண ஏற்பாடு அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த அருண் தன்னோட பெட்ரூம்ல பீரோலுக்கு முன்னாடி இருந்த அந்த கண்ணாடியை ஓங்கி அடிச்சு உடைக்கிறான். உடைச்சிட்டு கத்துறான், எனக்கு இந்த திருமணத்துல விருப்பம் இல்லை, நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே அவங்க அப்பா அம்மா பாட்டி தாத்தா அனைவருமே நேர வந்து அங்கு பார்க்கும் பொழுது இவன் கண்ணாடி உடைஞ்சு கீழே கிடக்குது. இவன் கையில அப்படியே கிழிச்சு ரத்தம் வந்தபடியே இருக்குது. அப்படியே இவன் எழுந்து நின்று ஆக்ரோஷமா இவங்க எல்லாரையும் பார்த்து, நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன், இவன் எனக்கு சொந்தம், இவன் கூட தான் நான் இருப்பேன், இவன் கூப்பிட்டதுனாலதான் நான் வந்தேன், இவனை விட்டு நான் போக மாட்டேன் கதறி ஓன்னு அழுகுறாங்க அருண். அதுவும் ஒரு பெண்ணோட குரல் டோன்ல பேச ஆரம்பிக்கிறான். இதுல அதிர்ச்சி அடைஞ்ச அவங்க அப்பாவும் அம்மாவும் இந்த அருணோட நண்பர்கள் சென்னையில இருந்து போன் பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட போன் பண்ணி முழு விஷயத்தையும் அப்பதாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமாமா, இரவு நேரத்துல தனியா ஒரு பெண்ணோட கட்டில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காமா. அதே நேரத்துல இவன் இருக்கும் பொழுது அந்த வீட்டுல சில அமானுஷ்ய சம்பவங்கள், கருப்பா ஒரு உருவம் கடந்து போறதாகும், இவன் இருக்கும் பொழுது நிறைய அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருக்குமா. ஆனா எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் நடந்தது கிடையாது அப்படின்னா அங்க நடந்த முழு விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் இவர்கள் மறுபடியும் இவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போன் பண்ணி தகவலை சொல்றாங்க.
தகவல் சொல்லிட்டு இந்த மாதிரி இவன் ஆக்ரோஷமாக கத்திட்டு இருக்கான்பா, யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சுட்டா வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு தெரிஞ்ச மதுரையோட ஃப்ரெண்ட்ஸும் அதே நேரத்தில் பெரம்பலூர் பக்கத்தில் புதுக்கோட்டையில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 4 பேரும் நேர ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து ஆமாமா இவன் நந்தினின்னு ஒரு பெண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவள் இவனை உயிருக்கு உயிராக காதல் பண்ணிக்கிட்டு இருந்தா, இவனும் அந்த பெண்ணுகிட்ட தன்னோட குடும்பத்தை பற்றி சொல்லி குடும்ப சூழ்நிலையால ஒன்று நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா அப்படின்னு சென்னைக்கு வேலைக்கு போயிட்டாமா. அந்த 1 வருஷ காலத்தில் அவளை அவங்க குடும்பத்தில் வேற ஒருத்தனுக்கு திருமணம் பண்ணி அவளும் அவங்க கூட வாழ பிடிக்காம அவன் சந்தேக பேர் வழியாக இருந்ததால தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு கொண்டா. அந்த தற்கொலை செஞ்சதுக்கு தாமா நாங்கள் எல்லாம் போயிட்டு வந்தோம். போய் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த அருண் அங்கு வந்து ஓனு கத்தி கதறி அழுகும் பொழுது அந்த பெண், அதாவது அந்த நந்தினி, இவங்க 4 பேரையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறா. சகஜமா தன்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேச ஆரம்பிக்கிறவ சொல்றா, நான் இவனை கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன்டா, நீங்களும் என்னை விட்டுட்டீங்க, இவனும் என்னை விட்டுட்டான், இப்படியே இறந்ததுக்கு அப்புறம் நான் என் ஊர்ல ஏதாவது இருந்திருப்பேன், உங்களை எல்லாம் யாரு திரும்ப வந்து என்னை பார்க்க சொன்னது, வந்தவன் சும்மா இருந்திருக்கலாம்டா, இப்பவும் என் மேல உள்ள நினைப்பிலே இவன் கதறி அழுதாண்டா, அதனால தான்டா இவன் கூட வந்தேன், இப்போ வந்து இவன் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டேன், இப்போ திடீர்னு பார்த்தா இவன் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிறான், இது நியாயமாடா, நீங்களே சொல்லணும் கத்தி கதறாங்க அருணோட வாயால. இந்த நந்தினி கத்தி கதறா. உடனே அருணோட பெரியப்பாவுக்கு தகவல் சொல்லப்படுதுங்க. அவர் லாடமுனி சாமியாடி அவர் அந்த இடத்துக்கு வர்றாரு. வந்து இங்கு நடந்த அனைத்து விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நண்பர்கள் 4 பேரையுமே பேச வர்றாரு. நீங்களே பேசி அந்த பெண்ணை அவனோட உடம்புலேருந்து அனுப்ப முடியுமான்னு பார்ப்போம், உங்களோட நட்புக்கு அவளை பலம் இருக்கான்னு பார்ப்போம்பா அப்படின்னு சொல்லி அவரை பேச வர்றாருங்க. இந்த 4 பேருமே பேசுறாங்க. இந்த குடும்பத்தில் அருணோட அம்மா, அப்பா, தம்பி, தங்கை அனைவரும் அந்த அருணுகிட்ட, அதாவது அருண் உடம்புல இருக்க நந்தினி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உண்மை நிலவரத்தை சொல்றாங்க. நந்தினி, நீ இறந்ததுக்கு அப்புறம் இவனோட வாழ்க்கையை அழிக்கிறது நியாயம் இல்லை, இவனுக்கு இன்னொரு திருமணம் நடக்கணும், அவனாவது சந்தோஷமா இருக்கட்டும், அவனும் உன்னை வேணும்னே நிராகரிக்க கிடையாது, அவனோட சூழ்நிலையும் நீ புரிஞ்சுக்கணும். ஒரு ஆண்மகன் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷமாவது வேலை பார்த்தா தான் திருமணம் பண்ணிக்க முடியும். உன்னோட கட்டாயம் நீ திருமணம் பண்ணிக்கிட்ட, அவன் 5 வருஷம் வெயிட் பண்ண சொன்னா, நீ தான் வெயிட் பண்ணல, நீ திருமணம் பண்ண வேண்டிய கட்டாயமாகி போச்சு, இப்ப அவனோட உடம்புல வந்து இருக்கிறது நியாயமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அருணோட உடம்புல இருந்த அந்த நந்தினி கத்தி கதறி துடிச்சு 1 மணி நேரமா புலம்புதுங்க. அந்த நேரத்துல இந்த லாடமுனி அவரும் நேர வந்து அந்த விபூதியை அருணோட நெத்தியில பூசிட்டு கையை பிடிச்சபடியே அருணுக்கிட்ட சொல்றாருங்க. அந்த நந்தினி கிட்ட, அதாவது அந்த நந்தினி கிட்ட சொல்றாரு, ஆத்தா எங்கிருந்தாயோ அங்கே போ, உன்னோட தாய் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பா, இவனுக்கு எப்ப தோணுதோ கண்டிப்பா உன்னை வந்து பார்ப்பான், அந்த இடத்துக்கு அவன் வந்தால் அவனை பார்த்த சந்தோஷமே உனக்கு போதும் இல்ல, இவனை விட்டு நீ போயிருவ அப்படின்னு நான் நினைக்கிறேன், வேற எந்த ஏற்பாடும் நான் பண்ணல, நீ நல்லவ, உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, இவனும் நல்லவன், உன்னை ஏமாத்த கிடையாது, உங்களோட வாழத்தான் ஆசைப்பட்டான், இப்ப அவனோட வாழ்க்கையை நீ அழிச்சிடாத அப்படின்னு கேட்ட உடனே அந்த நந்தினியும், அருணோட உடம்புல இருக்க அந்த நந்தினியும் அந்த இடத்துல அவனோட உடம்புல இருந்து ஒரு வாக்கு கொடுக்குது, இவனை பெரிய மனம் இல்லாமத்தான் நான் போறேன், இவன் நல்லவன், இவன் எனக்கானவன், இவனுக்கு என்னைக்காவது கஷ்டம் இருந்தா என் பேரை சொல்லி நீங்க கூப்பிடுங்க, அப்ப நான் வருவேன், வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன், அவனுக்கு காவலா வந்து நிற்பேன், இவன் சந்தோஷமா இருக்கட்டும், வர்றவ என்னை விட நல்லவளா தான் இருப்பா, அதனால இவனை விட்டு நான் போறேன் அப்படின்னு கண்ணீர் மல்க அருணோட உடம்புல இருந்து அந்த பெண் அந்த இடத்துல விலகுது. அதற்கப்புறம் தாங்க அங்கு நடந்த அனைத்து விஷயத்தையும் இந்த அருணுகிட்ட சொல்லும் பொழுது அந்த அருணும் கத்தி கதறி துடிச்சு போறான். இந்த சம்பவம்லாம் நடந்து ஒரு 3 மாத காலத்திலே அருணுக்கு திருமணம் முடியுதுங்க. 2018வது காலகட்டத்தில் திருமணம் முடிஞ்சதா சொன்னாரு. திருமணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 8 வருட காலங்கள் ஆகுது. 6 வயதுல ஒரு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தைக்கு பேரு நந்தினி, 4 வயதுல ஒரு ஆண் குழந்தையும் இருப்பதாகவும், சென்னையில இப்ப சந்தோஷமா இருக்கிறதாகவும் இந்த உண்மை சம்பவத்தை சொன்ன அந்த அருணுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, நண்பர்களே இந்த உண்மை சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. மிகவும் மனதுக்கு நெருக்கமாகவும் நெகிழ்ச்சியாகவும் கனத்த இதயத்தோட இந்த கதையை சொல்லி முடிச்சேன். நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்களுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு.